ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில எவரும் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தூயாதி தூயவர். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நீதிபரர். ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்ம யாரும் இல்லை, தகுதியே இல்லை. அற்பமும் சொற்பமாக இருக்கிறன்னா தேவன் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிறான். ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிற பார்வை இல்லை, தேவன் பார்க்கிற பார்வை அது வித்தியாசமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனிதனுடைய பார்வை இதுதான் இருக்கும், இப்படிதானே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா தேவன் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனுஷன் மேல் பிரியமாக இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்கிற ஒரு தெய்வம் எதுனா நம்முடைய ஆண்டவரை தவிர வேற எந்த ஆண்டவருமே கிடையாது. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனையோ தேவர்கள் உண்டு, எத்தனையோ ஆண்டர்மார்கள் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் தான் மனுஷர் மேலே பிரியமா இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவர்கள் இருந்தாலும், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் மனுஷர் மேலே பிரியமாக இல்லை. ஸ்தோத்திரம். இந்த நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர் மனுஷன் மேல் பிரியமாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம மேல பிரியம் வைத்துதான் அந்த உலகத்துக்கு வந்து நம்மளை போல மானிடராக வந்து, நம்மளை போல 2 கண்ணு 2 காது 2 காலு 2 கை உடையவர்களாக இந்த உலகத்திற்கு வந்து, நம்மளை எப்படி அழகா இருக்கிறோமோ, நம்முடைய சரீரம் எப்படி முகத்தோற்றம் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே போல நம்மளுடைய தோற்றத்தை போல மற்ற மிருக ஜீவராசிகளை போல அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மளை போலவே தோற்றம் உள்ளவராய் வந்து நம் மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் எல்லா மனுஷனுடைய மீறுதலையும் தான் ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த தண்டனை பெற வேண்டிய இடத்துல, மனுஷன் பட வேண்டிய அந்த தண்டனை பெற வேண்டிய அந்த இடத்துல தூயாதி தூயவராக இருந்து, நியாயாதிபதியாய் நீதிபதியாக இருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காகவே ஜீவனை கொடுத்த தெய்வம் தான் ஆண்டவர். ஜீவனை கொடுத்தது மட்டுமில்ல, நான் தான் அப்படின்னு சொல்லி நிரூபித்து 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி, இதோ நான் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணின பரிசுத்த தெய்வம் தான் இயேசு. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. உலகத்தில் எத்தனையோ ஆண்டவர்மார்கள் உண்டு இருக்கட்டும், ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவனா யார் ஆண்டவர் அனுபவிக்கிறாங்களோ அவர்களுக்குள் பெரியவர். சோத்ரோ. நம்ம ஆண்டவரை பத்தி அனுபவிக்கிறோம் அல்லவா, அந்த ஆண்டு நமக்கு தான். அந்த இடத்துல 10 யோவான் சொன்னார், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சோத்ரம். இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் தான் தெரியும். சோத்ரம். கிறிஸ்துவை குறித்து அறிந்தவங்க தான் தெரியும். சோத்ரம். நம்முடைய ஆண்டவர் பரவாயில்ல சிஸ்டர், நீங்க பரவாயில்ல, வந்ததே சந்தோஷம். சிஸ்டர் ப்ளீஸ் பரவாயில்ல. அப்ப நம்முடைய ஆண்டவர் கவனிப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்பயுமே நல்லவராக இருக்கிறார். சோத்ரம். இந்த உலகத்துல அதனால எல்லாருக்கும் நம்ம சொல்வதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா இருக்கனால அப்படி பைத்தியக்காரனா இருக்கான்னு நினைப்பாங்க, என்னமோ நினைப்பாங்க. ஆனா இயேசுதான் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாகத்தான் சிலுவையிலே நமக்காக பலியானார். அதை அறிந்து கொள்ளணும். சோத்ரம். இயேசு கிறிஸ்து தானா உலகத்துக்கு ஏதோ அவர் பாவம் செய்யல. இந்த பூமியில மனுஷன் குலத்துல எந்த மனுஷனுக்குள்ளேயும் பாவம், எவனாவது ஒரு மனுஷன் சொல்ற, ஒரு மனுஷனை பார்த்து நான் பாவம் இல்லைங்க, நான் குற்றமற்றவங்க, இதுவரைக்கும் எந்த பாவம் செய்யலைங்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலைங்க, யாருக்கும் எந்த காரியம் செய்யலைன்னு மட்டும் சொல்ல முடியாது. வேதம் பரிசுத்த வேதம் சொல்லுது, பாவம் இல்லாத மனுஷன் ஒருவரும் இல்லை. சோதரம். அப்படி சொல்வானா அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று வேதமே சொல்கிறது. ஆகையாக நம்முடைய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று சொல்லிதான் நம்ம அறிந்துதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது சாதாரண காரியம் இல்லை, மெண்டல் இல்லை, பைத்தியக்கார கூட்டம் இல்லை, அல்லேலூயா கூட்டம் இல்லை, கர்த்தரை அறிந்த கூட்டம். சோத்ரம். தேவனை அறிந்த கூட்டம், மெய்யான இரட்சகரை தெரிந்த கூட்டம்.
மெய்யான தெய்வத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம், சந்தோஷம். ஆனா நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவரை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அப்பதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், எல்லாம் ஒரு பக்கம் அவர் இருந்திருக்கிறார், எல்லாம் வைத்திருக்கிறார். எல்லாருமே அவர் நேசிக்கிறாருங்க, எல்லாருமே நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய வந்த ஆண்டவர் இந்த மனுஷன் அப்படி அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பதில்லை. பச்சை பாதம் பார்க்கிற தேவன் அல்ல. வேதம் அப்படி இந்த வசனம் சொல்லுது. இந்த மனுஷன் இப்படிங்க, இந்த மனுஷன் இப்படி, அப்படி பச்சை பாதம் பார்க்கிற தெய்வம் அல்ல. நம்ம ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். யாரையும் நேசிக்கிறார், எவரையும் நேசிக்கிறார். ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜனமாக இருக்கிற நாம் அவரை புரிந்து தெரிந்து அறிந்திருப்போமானால் எந்த நிலையிலும் அவரை மறுதலிக்க மாட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். எந்த நிலையாக சரி, நாங்களாம் மழை பெய்யும் போது, நான் சூளைமையில் இருக்கும்போது மழை பெஞ்சா கூட நான் என்ன பண்ணுவேன், அப்ப நான் ஒயிட்டு தான் போட்டு போவேன். ஸ்தோத்திரம். மழை பெஞ்சா கூட சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரம், போவேன். அந்த சைக்கிள் இருக்கக்கூடிய கிரீஸ் என்ன பண்ணும், அது ஆயிடும், அந்த கால் கீழே. ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் அம்மா கூட எனக்கு சொன்னாங்க, ஸ்தோத்திரம், அவங்க கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், இல்லைன்னு சொல்லலை. ஒயிட்டு தான் போடுவேன், பேண்ட்டும் ஒயிட்டு தான் போடுவேன், சாக்ஸும் ஒயிட்டு தான் போட்டு போவேன், எல்லாமே ஒயிட்டு தான். ஸ்தோத்திரம். அந்த மலையில போனால் என்ன ஆகும், முன்னாடி போகிற வண்டி பைக் என்ன போகும், அப்படிலாம் அடிச்சு போகும். அப்படியே சேரோடு நனைஞ்சு போய் தான் எம்பிஎஸ்ல போய் உட்காந்துருப்பேன். ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சின்ன ஒரு மலை இருந்து பக்கத்துல பாவம் அடுக்க மாறிலிருந்து வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அருள்மொழி சிஸ்டர் இந்த ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள ஆளுங்க வரக்கான. ஸ்தோத்திரம். முன்னாடி காலியா இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ சின்ன ஒரு மலைக்கு கூட நம்ம பண்றோம், நம்ம மக்கள். அப்ப அதான் சொல்றேன், நம்ம தெய்வத்தை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தை என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை உணர்ந்தா தாங்க நம்ம தெய்வத்தை ஆராதிக்க முடியலன்னு ஆராதிக்க முடியாது. அப்பா நான் புரிஞ்சுவாங்க. நம்முடைய நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தெய்வத்தை எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து தெரிந்து கொண்டாதான் நான் தெய்வத்தை ஆராதிக்க முடியும். இடி இடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்குங்கிற எண்ணம் நான் தெய்வத்தை குறித்து அறிந்தாதான் ஆராதிக்க முடியும். இல்லைன்னா ஆராதிக்க முடியாது, ஆராதிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. ஏதோ கடமைக்காக பாஸ்டருக்காக நீங்க போகணும் அப்படிங்கிறதுன்னா அப்படி தப்பு. சொல்றேன், நான் உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தப்பா சொல்ல சென்ட்ரலா சொல்றேன். ஸ்தோத்திரம். நான் எனக்குள்ள அந்த உணர்வு இருந்தா தான் நான் தெய்வத்தை ஆராதிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் வேதத்துல ஏசாயாத்துக்கு செலவா சொல்லி, உணர்வுள்ள ஆவி. நீங்க வேதத்தை நீங்க முன்னோன்னு செரிச்சு பாருங்க. ஏன் இப்படின்னா சொல்லிருக்கு, ஏன்னா இப்ப ஏன் சொல்லிருக்கா, பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யாருக்குள்ளே அந்த உணர்வு இருக்குதோ கர்த்தரை ஆராதிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. அதைத்தான் நமக்குள்ள வேணும். தட்டி எழுப்பணும், இன்னும் வேணும், நமக்குள்ள இன்னும் வேணும். இந்த உணர்வு எனக்கு வேணாப்பா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், என்ன வேணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருக்காக நம்ம இந்த நம்ம பார்க்குற பைபிள், அந்த ஸ்தேவான் ஒரு வாலிபன் ஒன்று பார்க்குற படிக்கும் போது, நீ ஸ்தோத்திரம், தேவனை ஆராதித்தீங்கன்னா கல்லறிஞ்சு கொள்ளுவோம், சதிசேரும் பரிசேரும் அப்படி திட்டம் திட்டாங்க. ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது, இயேசுவை பறைசாடக்கூடாது சொல்லிட்டு போது, இந்த வாலிபனா இருக்கக்கூடிய ஸ்தேவான் என்ன பண்ணா தெரியுமா, கர்த்தருக்காகவே ஸ்தோத்திரம் மரித்தான். ஸ்தோத்திரம். முழங்கா நின்று கல் எறிறாங்க. ஸ்தோத்திரம். கழுத்து போட்டு போல. நேற்று ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மருத்துவமனையில் ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் இப்படி டக்குனு குத்திட்டு உடனே செத்துட்டாங்க. அப்படி சாகல. அந்த ஸ்தேவான் கல் எறிறாங்க, எத்தனை பேர் கல் எறிறாங்க. அந்த கல் எறி உடனே சாக முடியுமா? எத்தனை கல் எறியப்பட்டிருக்கும், இப்ப எத்தனை வேதனை இருக்கும், எத்தனை காயங்கள் இருக்கும். அந்த கல் எரிந்து எரிந்து அவங்க அந்த ஸ்தேவானுடைய பாடியை மூடிச்சான். சோதரம். அந்த அளவுக்கு அந்த ஸ்தேவானை கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு வைராக்கியமா அந்த நிலையிலும் அந்த மனிதன், அந்த வாலிபன் மனங்கால தளர்ந்து போகாம நின்றானா. சோத்திரம். அவன் யோசித்து பாருங்க, நீங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு. சோத்திரம். அன்னைக்கு அந்த ஸ்தேவான் அப்படியே அவ்வளவு கல்லெறிந்தும் கடைசி வரைக்கும் முழங்காலிலே நின்று. சோத்திரம். அந்த குபீர் எப்படி இருக்குதான்,
இப்படிதான் கோபுரமா இருக்கு. சோதரம். அப்ப எவ்வளவு பெரிய காரியங்கள். கிறிஸ்துவுக்காகவே தன்னையே அர்ப்பணித்த அந்த தெய்வம் அது யார் என்பதை உணர்ந்து கொள்ளணும். சோதரம். அப்படி இருந்தா தான் நம்ம பூமியில சாட்சியாக இருக்க முடியும். சோதரம். அதுதான் நமக்கு இன்னைக்கு அது குறைவாக இருக்குது. சோதரம். உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்றோம்? சோதரம். அதை நம்ம வைராக்கியம், அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த உணர்வு வந்துச்சுன்னா, நான் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். சோதரம். நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். கர்த்தருடைய மகிமையை நான் காணணும். அந்த வாஞ்சை, அந்த தாகம் நமக்குள்ள அப்படியே ஜீவ நதி போல நமக்குள்ள என்ன பண்ணுமா? ஊற்று எடுக்கும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்க. அதான் ஜீவ நதி, ஜீவ ஊற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இது தேவன் அறிந்தா தான் அந்த ஜீவ ஊற்று பெருகும். தண்ணி இருந்தா தானே நீர் ஊற்று வரும். அப்ப தேவன் அறிந்தா தானே நீர் ஊற்று வரும். சோதரம். இயேசு கிறிஸ்துவ குறித்து அறியக்கூடிய அறிவு இருந்தா தானே நான் அவருக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை பெருகும். தண்ணி இல்லாத இடத்துல வனாந்தரம் சொல்றோம் அல்லவா? அப்ப தேவன் அறியக்கூடிய அறிவு வந்தா வனாந்தரத்திலே நீர் ஊற்ற உண்டு பண்ணினார் நம்முடைய ஆண்டவர். அப்ப அந்த காரியம் நமக்குள்ள வேணும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வேணும். அப்படி இருந்தா தான் அந்த 2025ஆம் ஆண்டு நம்மளை என்ன பண்ண சோதரம் நடத்துவார். சோதரம். அல்லேலூயா. நம்ம இன்னமும் கிறிஸ்துவ மேல வாஞ்சை, இன்னும் தாகம், இன்னும் பெருகணும், இன்னும் அறியணும். வேதத்தில் இருக்கிற காரியத்தை இன்னமும் நான் தெரிந்து கொள்ளணும். இன்னும் என்னதான் இருக்குது? ஒவ்வொரு வார்த்தையில, ஒவ்வொரு எழுத்துல என்னென்ன மறைந்து இருக்கு? ஒவ்வொரு எழுத்துல ஒரு மறைவு இருக்குங்க. ஒவ்வொரு எழுத்துல, ஒவ்வொரு வார்த்தை மட்டும் இல்ல, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் ஒரு மறைவான மகத்துவம் மறைந்திருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப இன்னமும் வேதத்தை இன்னமும் படிக்கணும். அநேக முறை படிச்சார். ஒருத்தர் சொன்னார், நான் 25 முறை படிச்சிருக்கிறேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அதை மறக்கவே முடியாது. இங்க சொன்னார், நான் 25 முறை அந்த வேதத்தை படிச்சு முடிச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் உணர்வு இல்லாமல் படிக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் மாற்றமே இல்லை, வாழ்க்கையிலும் மாற்றம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னமும் அலைஞ்சவன் தெரிகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை முறைகள் படித்திருந்தாலும் படிக்கலாம். உலக நாணத்துல படிக்கிறது வேறு, நான் உணர்ந்து படிக்கிறதா நான் அவருக்குள்ள நான் சேர முடியும். ஸ்தோத்திரம். அதான் வேறும் நமக்கு தெளிவா சொல்றது. இரவும் பகலும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். எத்தனை முறை படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சு முடிக்கிறது முக்கியம் இல்ல, நான் தியானம் பண்றதா எனக்கு பாக்கியமான ஆண்டு சொல்றாரு. என்னை தியானிக்கணும், வேதத்தை என்ன பண்ணணும், அனுதினமும் தியானிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப 4 வருஷங்கள் வரலாம், இரவு பகல் வந்துட்டு தான் இருக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த பூமியில இரவு பகல் வராம வருதா? மாட்ட வருதா? இரவு பகல். அப்ப இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ணணும், நம்ம தியானம் பண்ணணும். ஸ்தோத்திரம். சோதரம். அதுதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள், அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோடு நம்ம வேதத்தை நாம் தியானிக்க தியானிக்க பூமியில இருக்கக்கூடிய உபத்திரங்களை, பூமியில வரக்கூடிய நெருக்கடிகளை நாம் ஒரு செகண்ட் அப்படியே நம்மளாம் தூசியை உதறிவிட்டு எழும்பி வருது போல நம்ம கடந்து வந்துட்டே இருக்கலாம். சோதரம். அதான் தூசியை உதறி விடுங்கிற சோதரம். எலும்பு சீயோனே, எலும்பு சீயோனே, தூசியை உதறி விடு அப்படிங்கிற சோதரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து வருவதற்கு நம்ம வேதம் தான்